இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம் தினமலர் நேயர்களே. பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அரசக்கூடிய நிகழ்ச்சியில் இன்று புரட்சி தமிழகம் மற்றும் பறையர் பேரவையின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் பரபரப்பாக பரப்புரையில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு 2 நாட்களுக்கு முன்பு திருமா அவர்கள் தன்னோட தேர்தல் பிரச்சாரத்தில் நமக்கு தமிழகத்திலே மட்டுமல்ல அகில இந்திய அளவிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற விஷயங்கள் நாம் பார்க்கக்கூடாது, நமக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் முக்கியமான எதிரி, அவர்களை தான் ஒழிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பரப்புரையை துவங்கியிருக்கிறார். நீங்கள் எப்படி சார் அந்த விஷயத்தை பார்க்குறீங்க? இல்லை, அவருக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் பேசணும்னா நாளைக்கு அவர்கள் கூட போய் நிற்க வேண்டிய தருணம் வந்துடும். இன்றைக்கு அதிமுக கூட 2 மாதங்கள் கழித்து திரும்பவும் மோடி அவர்கள் தான் வருவாங்க. அப்படி வந்தாங்கன்னா இங்கே இருக்கிற திமுக அவர்களிடம் ஒரு பைண்டிங் ஆகிடுவாங்க. நாங்கள் திரும்பி அங்கே வரோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒப்பந்தம் போட்டப்பட்டதாக எனக்கு சொல்லப்படுகிறது. அதால் யாரையாவது பேசணும். நீங்கள் இப்போ ஏடிஎம்கேவோ இல்லை மற்ற எதிர்கட்சியில் இருக்கிறவங்கள பற்றி பேசணும்னா இவருடைய வண்டவாளங்களை அவங்க தண்டவாளத்தில் ஏற்றிடுவாங்க. இப்போ அதால் எங்கேயோ இருக்கிற மோடியை அவர் அதை பண்ணார் இதை பண்ணாருன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ என்ன பேசுவீங்க? இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் பேசணுன்னா இப்போ இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக இந்த 3 ஆண்டுகளில் இந்த அரசு செய்திருக்கிற கொடுமைகளை தான் பேசணும். நீ இல்லை நம்ம ஸ்டாலின் அவர்கள் சிறப்பான ஆட்சியை செஞ்சுருக்கார் அப்படின்னு நம்ம ஏதாவது சொன்னோம்னா, இது என்ன உன் பார்வையில் இதெல்லாம் சிறப்பு, இதுக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்கிறன்னு எதிரில் இருக்கிறவங்க கேள்வி கேட்டுருவாங்க. அதால் அந்த கேள்விகளை, அந்த இக்கட்டான சூழலை தவிர்ப்பதற்காக இவர் மத்திய அரசை நோக்கியும் பிஜேபியை நோக்கியும் பேசுகிறது தான் நான் பார்க்குறேன். அதெல்லாம் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, பாஜக ஒரு ஜாதி வெறி பிடித்த, மத வெறி பிடித்த கட்சி அப்படின்னு இவர் சொல்லுவது ஒரு நகைச்சுக்குள்ளான விஷயமாக பார்க்கப்படுது இல்லையா? இல்லை, உங்களுக்கு இப்போ கருணாநிதி அவர்கள் நீங்கள் கேட்டாங்க, இவங்க பொது தொகுதி கேட்கும்போது அதுக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படலாமா, அதாவதுங்க நீங்கள் கேட்கலாமா அப்படின்னா கூட அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ரிசர்வ் தொகுதி இருக்குங்க, பொது தொகுதியில் எங்கள் கட்சியில் இருக்கிற பொது வேட்பாளர்களை, பொது ஆட்களை நாங்கள் நிறுத்துவோம், அதெல்லாம் ஏங்க நீங்கள் அதிலையும் கேட்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. நீ பொது தொகுதிக்கு ஆசைவே படக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் தெளிவாக சொல்லுது, தனி தொகுதிகளில் பட்டியல் சமூக மக்கள் நிற்கலாம், பொது தொகுதிகளில் 2 பேரும் நிற்கலாம்னு சொல்லுது, எல்லாரும் நிற்கலாம்னு சொல்லுது. அப்போ கான்ஸ்டியூஷன் எதிராக பைத்தியக்காரனா இல்லை அவனை முட்டாளா? அப்படி இருக்கிற போது இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராகவே கருணாநிதி அவர்கள் கேள்வி கேட்டார். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவருக்கு வாழும் அம்பேத்கர்னு ஒரு விருதை கொடுத்தீங்க. இது நீங்கள் கருணாநிதியை பெருமைப்படுத்துவதாக நினைத்து அம்பேத்கரை சிறுமைப்படுத்துகிற வேலை இது. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்தீங்க. இல்லை, இவங்களுக்கெல்லாம் அம்பேத்கரை பற்றி என்னென்னாவே தெரியுமா? நீங்கள் இன்றைக்கி ஒரு பொது தொகுதி கேட்டு எவ்வளவோ அழுதிங்க போகிறீங்க. அந்த தொகுதி கூட யாருக்கோ கொடுக்க போகிறதா கூட வச்சிங்க. இருந்தாலும் உங்ககிட்ட வந்ததை நீ யாருக்கோ கொடுக்குற. இப்போ உன் தட்டில் வந்ததை நீ நாய்க்கு போடுற, பேய்க்கு போடுற, எதுக்குன்னா அப்படி இல்லை உன் வயிற்றுக்கு போடுற. உன் தட்டுக்கு வந்தால் அது உண்ணுது. ஆனால் அப்படி நீ கேட்கிற பொழுது உன்னை திமுக எந்த அளவுக்கு நோக்கடித்தது. இப்போ திமுக திராவிட மாடல் ஆட்சின்றீங்க. அவங்க அதில் ஒரு மெயினான கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களுக்கும் ஒடுக்கப்பட்டவருக்கும் சம வாய்ப்பு, சம வாய்ப்புன்றாங்க. சரி, என்ன சம வாய்ப்பை கொடுத்த? நீ சம வாய்ப்பை கொடுத்தியான்றது ஒரு கேள்வி வருகிற பொழுது என்னுடைய அடிப்படை உரிமையை கூட நீ பறிச்சிருக்க திமுக அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இங்கே வருது இல்லை? இப்போ ஒருத்தன் வாழ்வது அவனோட அடிப்படை உரிமை. அவனுக்கு எதிராக ஏதாவது ஒரு குற்ற நடவடிக்கை செய்யப்பட்டால் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கிறது அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற உரிமை. ஆனால் நாங்கள் அந்த வேங்கை வயலில் அந்த மலத்தை கலந்த தண்ணியை குடிச்சிட்டு கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் ஆகுது. இதுவரை குற்றவாளியை கண்டுபிடிக்காதவனும் அந்த குற்ற செயலை செய்தவனும் ஒருத்தன் தான் நான் சொல்கிறேன். குற்றம் செஞ்சான்ல அந்த தண்ணியை குடிக்கிட்டோன்னே அவனோட மனப்போக்கம், இப்போ என்ன தண்ணியை குடித்தா என்ன ஆகிட போகுது, நான் செத்தாக போயிட்டான், குடிக்கிட்டுமே அவன் அப்பேற்பட்டவன் தானே, குடிக்க பிறந்தவன் தானே அவனுங்க அப்படின்னு தானே நீ கண்டுபிடிக்காமல் இருக்கிற. அப்போ 2 பேரும் ஒன்று தானே. அப்போது இவங்க சொல்கிறது எல்லாமே திமுகவோடு இருக்கிறோன்றதால திமுக என்ன நினைக்குதோ அதை திமுக சொல்ல மாட்டான். அதுதான் அங்கே பிரச்சனை. ஏன்னா முழுக்க ஊழலில் மலிந்து கிடைக்கிறவங்க நாளைக்கு ஏதாவது நம்ம மேலே வெஞ்சன்ஸ் ஆகிட போகுதுன்னு இந்த மாதிரி கூலிப்படையை வச்சு சொல்ல வைக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, அவரும் சொல்லிக்கிற விஷயம், இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பது ஒரு பெரிய
நல்லாட்சியாக இருக்குது. இது அகில இந்திய அளவில் இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து பிரதிபலிக்க போகிறது அப்படின்ற செய்தித்தாள்லாம் கூட விளம்பரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இந்த விஷயங்களை? அவங்க காசு, அவங்க விளம்பரத்தை டிசைன் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அதில் ஆனா பூனைன்னு போட்டு கொடுத்தா, காசு கொடுத்தா பத்திரிகைகள் போட தானே போகுது. இந்த திராவிட மாடல்னால் சார், இங்கேயே திராவிட மாடல் ஆட்சி நம்மளால் வெளிப்படையாக சொல்ல முடியுதா? அதற்கான பொருள் எங்கேயாவது இருக்கா? நீங்கள் அண்ணா, கலைஞர், அண்ணா, பெரியார், காமராஜர், அம்பேத்கர் அப்படின்னு ஒரு வரிசை போட்டிங்க. இவர்களே உயரிய கொள்கைகளை ஏற்று பார்ப்போற்றும் திராவிட மாடல் ஆட்சி செய்கிறதுன்னு சொன்னீங்க. இப்போது அம்பேத்கர், அண்ணா, பெரியார், காமராஜர் எல்லாம் இந்த மாதிரி தான் ஆட்சி பண்ண சொல்கிறாங்களா? ஒரு சமூக மக்களை 2ஆம் தரமாக 3ஆம் தரமாக பாருங்கள், கிடைக்கிற இடத்தெல்லாம் சுருட்டுங்க அப்படின்னு அம்பேத்கர் சொன்னாரா, பெரியார் சொன்னாரா, இல்லை அண்ணாதுரை சொன்னாரா? அப்போது உங்களுக்கு வந்து கொள்ளையடிப்பதற்கு ஒரு நல்ல பேர் வேணும். அப்போது இப்போ கருணாநிதி ஆட்சி அமைப்போம், கருணாநிதி மாடல் ஆட்சின்னு ஏன் சொல்ல முடியல உங்களால்? ஆமாம், காமராஜர் ஆட்சி தான் சொல்கிறாங்க எல்லாருமே. கருணாநிதி ஆட்சின்னு ஏன் சொல்ல முடியல? திராவிட மாடல்ன்றீங்களா? திராவிட மாடல்னால பெரியார், அண்ணா, கலைஞர் தானே. அப்போது ஏன் கருணாநிதி மாடல் ஆட்சின்னு சொல்ல முடியல? கருணாநிதி மாடல்னால் எப்போ பழைய மாதிரி ஊழல் ஆட்சியோ, கொள்ளடிக்கிற ஆட்சியோ, விஞ்ஞானபூர்வமான ஆட்சியோ, விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்கிற ஆட்சியோன்ற பெயர் வந்துடும்ன்றதுக்காக இந்த என்னை பொறுத்தவரைக்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சின்ற பெயர் கூட இவங்க வச்ச பேராக இருக்காது. இங்கேருந்து ஒரு பூணூல் போட்ட ஒருத்தர் வந்தார்ல, காசை கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்கல்ல, பீகார்கார், அவர் கொடுத்த பேராக தான் இருக்கும் சார். மயிரையே அவர் தானே சார் கொடுத்துட்டு போகிறாரு. முதல்வருக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் நீ எப்படி இருக்கணும், அது டிசைன் பண்ணுறதே அவர் தானே. அப்போ இந்த பேரையும் அவர் தான் டிசைன் பண்ணியிருப்பார். இப்போ ஏதோ ஒரு பாட்டு போட்டானோல்ல, முதல்வர் வந்து ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு, அதையும் அவர் டிசைன் பண்ண வார்த்தைகள் தான். அதால் இவங்களுக்கு சொந்தமாக இல்லை. இவங்களுக்கு என்னென்னா, நாங்கள் பணத்தை கொடுத்தோம், எங்களை எப்படியா ஜெயிக்க வைங்கன்னு ஒரு ப்ராஜெக்டை கொடுத்தாங்க. நீங்கள் நம்ம ஒய்ஜி மகேந்திரன் பொண்ணு அவங்க சொன்னாங்க பார்த்தியா, ஏடா உங்களுக்கு வந்து அறிவே கிடையாதா, உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு பிராமணர் தேவை, உங்கள் எல்லா விஷயங்களுக்கும் பிராமணர்கள் தேவை, அப்புறம் ஜெயிச்சிட்ட பிறகு அப்புறம் இல்லை நான் பிராமணலாம் நாங்கள் எதிர்ப்பீங்க, என்னடா உங்கள் கதை அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதே மாதிரி இவர்கள் ஜெயிப்பதற்கு இவர்கள் எதை ஒன்றாலும் பயன்படுத்திப்பாங்க. இப்போது திரும்ப இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, நான் வந்து திமுகவுடன் நீண்ட நாளாக பயணித்து கொண்டிருக்கிறேன்னு. ஆனால் 2014 மக்கள் நல கூட்டணி சொல்லி விஜயகாந்தை வந்து உசுப்பேற்றி வெளியே கொண்டு வந்து அந்த செயல்படுத்தினதெல்லாம் அவங்க ஒரு மிகப்பெரிய நாடகத்தை எல்லாம் நடத்தினார்கள். அதே மதிமுக, அதே கம்யூனிஸ்ட்டு, அதே விடுதலை சிறுத்தை, விஜயகாந்தை மட்டும் கொண்டு வந்து நிற்க வச்சுட்டு இப்போ திருப்பி அவங்களாம் மொத்தமாக போயிட்டு திமுக கூட இணைஞ்சிட்டாங்க இல்லையா சார்? விஜயகாந்தை ஒழிக்கணும்னு 2 பேரும் முடிவு பண்ணாங்க. ஜெயலலிதா தான் விஜயகாந்த் அவர்களை வந்து வளர்த்தார், போனார், வந்தார், எதிர்கட்சி ஆகினார்னு வச்சிங்க. இருந்தாலும் ஒரு காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் விஜயகாந்துக்கும் ஒரு முரண் வந்தது. பழம் நழுவி பாலில் விழும்னு காத்துக்கின்னு இருந்தேன், பழம் நழுவி சாக்கடையில் விழுந்ததுன்னாரு கருணாநிதி. அப்போது இவங்க 2 பேரும், இவன் ஒரு சக்தியாக இருக்கிறான், இவன் வேறு கிறுக்கனா வேறு இருக்கிறான், எதேச்சான ஆளாக இருக்கிறான். அதாவது நம்ம விஜயகாந்த் மீது நம்ம அரசியல் ரீதியாக 1000 விமர்சனங்களை பண்ணாலும் விஜயகாந்த் கட்சிக்கு ஒரு அரசியல் கிடையாது. விஜயகாந்த் வந்து எதிர்கட்சியாக இருந்து என்ன பிடுங்கினாருங்க, இல்லை அந்த தேமுதிகவின் கொள்கை என்ன அப்படின்னு பல விமர்சனங்கள் வச்சாலும் விஜயகாந்த் ஒரு எதிர்ச்சியான நபர், அவ்வளோ. அவரை பொறுத்தவர் அந்த கட்சியிலே அந்த மனுஷன் ஒரு நல்ல மனுஷன் வச்சுங்க. அப்போது இவரை திட்டமிட்டு எப்படியாவது தமிழக அரசியலேருந்து அப்புறப்படுத்துன்னு நினைக்கிறாங்க. இதுக்கு உதாரணம் அந்த மக்கள் நல கூட்டணியில் நீ தான் ஆன பூனை, நீ உன்னை பிரைம் மினிஸ்டர் ஆக்கிற, அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி ஆக்கிற, அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி, உண்மையிலே இவங்க வந்து திராவிட கட்சிகளோடு முரண்பட்டு போயிட்டானுங்க பொழுது, கட்டு விரின் வேணுமா கண்ணாடி விரின் வேணுமா அப்படின்னா 2மே விஷப்பாம்பு தான், அதனால் நாங்கள் 2த்தையும் ஒதுக்கிட்டு வந்திருக்கிறேன்னு சொன்ன திருமாவளவன் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நான் கலைஞரோடு கலந்தோசித்து விட்டு தான் வந்து இந்த மக்கள் நல கூட்டணியை தொடங்கினேன் அப்படின்னு சொன்னார்ல, அவர் வாயிலே சொன்னார்ல. அப்போது திட்டமிட்டு இவர்கள் விஜயகாந்தை ஒழிக்கணும், மற்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், மற்றவெல்லாம் நம்ம அடிமை, அந்த ஆள் தான் வந்து நம்ம சொன்னால் அவன் கேட்க மாட்டான் அப்படின்னு திட்டமிட்டு விஜயகாந்தை ஒழித்தார்கள். அதுவும் திமுகவோட வேலை தானே. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பொது தொகுதி ஏன் அவர் ரொம்ப போராடினார், எல்லாமே சொன்னாங்க அவர் பொது தொகுதிக்கு போராடினார் அப்படின்னு சொல்லப்பட்ட போது, அவர் புதுசாக ஒரு கட்சியில் அதர்வான ஒருத்தர் சேர்த்தார், அவர் வந்து பல கோடி ரூபா கொடுத்து தான் வந்து இந்த கட்சியில் இணைந்தார், அவருக்காக தான் இந்த பொறுப்புக்காக இந்த சீட்டுக்காக மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்பட்டது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது இல்லையா சார்? ஆமாம். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சார், அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட மாமனார் யாருன்னு. ஆமாம். அந்த மாமனார் அந்த மார்ட்டினுக்கும் கருணாநிதிக்குமான உறவும் எல்லாருக்கும் தெரியும்.
ஒரு கட்டத்தில் கருணாநிதி குடும்பத்தோடு குடும்ப உறவு வைத்துக் கொள்வதற்கு நான் முயற்சி பண்ணேன், அது வந்து சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொன்னவர் தான் மார்ட்டின். அதே மாதிரி கேரளாவில் மார்ட்டின் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டது. அப்போது தமிழ்நாட்டின் தலைமை வழக்கறிஞராக இருக்கிற ஒரு நபரை அனுப்பி அங்கே மார்ட்டின் என்ற குற்றவாளிக்கு ஒரு திருட்டு லாட்டரி அடித்த ஒரு திருட்டு பயலுக்காக கருணாநிதி ஆஜராக வைத்தார். உடனே கேரள அரசு என்ன சொல்லுது, ஐயோ என்னையா உங்கள் கவர்மெண்ட் அட்வொகேட்டை கூட்டாந்து இங்கே வந்து ஒரு அக்யூஸ்டுக்கு வாதாட விடுறீங்களே அப்படின்னு அவர்கள் கடிதம் போட்ட பிறகு அதை திரும்பப்பட்டார். அந்த அரசு வழக்கறிஞர் ராமனை திரும்பப்பட்டார் கருணாநிதி அவர்கள். அப்போது கருணாநிதி காலத்தில் தான் நீங்கள் வந்து லாட்டரி ஆஹாஹோன்னு வந்து போச்சு. ஜெயலலிதா தடை பண்ணாங்க. ஆமாம் சார். இப்போ ஜாஃபர் சாதிக் வந்து போதைப் பொருளை விற்றார். அவன் எங்கேயோ விற்றான், வெளிநாட்டுக்கு விற்றான், இங்கே இருக்கிற ஒரு மேட்டுக்குடிக்கெல்லாம் விற்றான். ஆனால் லாட்டரிங்கிறது வந்துங்க அது சாதாரண உழைக்கும் மக்களின் கோமணத்தில் இருக்கிற காசை ஒழிப்பது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கெல்லாம் வேலை செய்ய வராங்கள்ல, சும்மா ஒரு பெயிண்ட் அடிக்க ஒரு தம்பி வராருன்னு வச்சுங்க, காலையில் வந்து ஒரு 1/2 hour வேலை செஞ்சுட்டுனா ஒரு 100 ரூபா உங்களை சாப்பிட்டு வந்துடுறேன், காலைல டிஃபன் சாப்பிடலாம்பா. என்னடா இப்போ தானடா வந்தேன், வீட்டிலேருந்து சாப்பிட்டு தானே வந்திருப்பேன், செய்டா வேலை என்ன, இருங்கண்ணா சாப்பிட்றேண்ணே பசி எடுக்குதுண்ணே. நீங்கள் என்னண்ணா நீங்கள் கொடுக்குற சம்பளம் தானே குறைக்க போகிறீங்க, ஒரு 100 ரூபா கொடுங்கம்மா. 100 ரூபா வாங்கிட்டு கொடுக்குன்னு ஓடி போய் தெருமுனையில் இருக்கிற அந்த லாட்டரி சீட்டில் 2 சீட்டை நம்பரை எழுதிட்டு சீட்டை வாங்கிட்டு வந்துடுறான். அப்போது மதியானம் நீ சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அந்த காசை எடுத்துகிட்டு போய் திரும்பவும் லாட்ரி வாங்குகிறான். அப்போது இது சாதாரண ஏழை எளிய மக்களின் நேரடியாக வயிற்றில் அடிக்கிற வேலை இல்லை. அவனோடு உனக்கு உறவு இருந்ததுன்னா நீ எப்படி வந்து ஏழை பங்காளன்னு சொல்ல முடியும்? அப்போ அந்த ஜெயலலிதா அம்மையார் வந்து தடை பண்ணுறாங்க. அவங்க ஒரு கருணாநிதி ஒரு கதை வசனம் எழுதுகிறார், 45 லட்சம் ரூபா, தெரிஞ்சே 45 லட்சம். இன்றைக்கு திமுக அந்த தேர்தல் பத்திரங்களில் பெரும்பான்மையான 500 சில்லற கோடியை வந்து இவங்க தான் கொடுத்துருப்பாங்க. நீ எப்படி அவனுக்கும் எனக்கும் உறவு இல்லைன்ற? அப்போ இதே அர்ஜுன் யாதவ் உங்கள் திமுக ஐடி விங்கில் இருந்து பிரசாந்த் கிஷோர்கிட்ட இருந்து ட்ரைனிங் பண்ணி அப்புறம் தனியாக ஒரு நிறுவனத்தை தொடங்கி உங்கள் கூட இருக்கிறார். உங்கள் கூட இருந்தபோது உங்கள் குடும்பத்தில் தான் அடிக்கடி பிரச்சனை வரும்ல. ஏற்கனவே உங்கள் குடும்பத்தில் நெருங்கி இருந்தவர், சரி நாங்கள் திமுகவில் வந்து சீட்டு கொடுத்தோம்னா அது வேறு மாதிரி போவோம், எங்கள் அடிமை கட்சி தான் இந்த ஆள், இவன் சொன்னால் நாங்கள் சொன்னால் அவன் செஞ்சிருவான், நீங்கள் போங்கன்னு இவருக்கு சீட்டு பேசப்பட்டு திமுகவிலேருந்து உனக்கு ஒரு ஜென்ரல் சீட் ஒதுக்கப்படும் சொல்லப்பட்டு தான் இங்கே வராங்க. வந்து இடையில அவங்க திரும்ப அவங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையாகி நீ வந்து அவனையெல்லாம் வந்து அங்கே போய் வச்சின்னா அவன் எல்லாரையும் வாங்கிடுவான். திமுக உறுப்பினராக அவன் வந்து பார்லிமெண்ட்டில் போனால் திமுகவில் இருக்கிற பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் அவன் விலை கொடுத்து வாங்கிடுவான், விஷப்பரிசையில் நீங்கள் ஈடுபடாதீங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் ஒத்த காலில் நின்று வந்து அர்ஜுன் யாதவுக்கு சீட்டு இல்லைன்னு சொன்னாங்க. நம்ம அது எக்கன்னா போட்டோம், நீங்கள் உங்கள் கட்சியை வாங்குறான் போகிறான்னு. இப்போ விடுதலை சிறுத்தைகளில் ஜாஃபர் சேட் வந்து அண்ணன் வந்து திமுகவை பிடிக்கிறான், தம்பி விசிகாவை பிடிக்கிறான், பிடிச்சிட்டு பிஸ்னஸ் அமோகமாக போகுது. ஏன் உங்களுக்கு வேறு கட்சியே இல்லையா? சரி அண்ணன் பிடிச்சது கூட விடுங்க. இப்போ ஜாஃபர் சேட்டு ஒரு இஸ்லாமியர், கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோடு நெருக்கமாக இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள் எவ்வளோ இருக்குது, ஏன் அந்த இஸ்லாமிய அமைப்புகளை அவன் தேர்ந்தெடுக்கலை? ஒரு இஸ்லாமிய அமைப்புக்கிட்ட இந்த அவங்க தம்பி போனால் கூட இவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு பார்த்து தான்ப்பா இவனை கட்சியில் சேர்க்கணும். ஏற்கனவே நம்ம வந்து இஸ்லாமிய அமைப்புகள்லாம் அவனுக்கு உதவி பண்ணுறான் இவனுக்கு உதவி பண்ணுறன்னு ஒரு பேர் இருக்குது. அதனால் நம்ம இவனை வெரிஃபை பண்ணணுன்னு வெரிஃபை பண்ணுவான். எவன் வந்து காசு கொடுத்தவனே வா வா, அதாவது இது நம்ம எப்படி சொல்கிறது, இது வந்து விபச்சாரித்தனம் தான். இது ஒரு விபச்சாரிகிட்ட போனோம்னா ஹைடெக் விபச்சாரிகள் அது வேறு, அவங்களாம் இப்போல்லாம் சர்டிஃபிகேட் கேட்குறாங்களாம். இப்போ ரோட்டு ஓரம் நிற்கிறதுங்க பாவம் என்ன பண்ணுங்க, வயிற்றுக்காக இருக்கிறதுங்க, யார் வந்தாலும். அந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் எவன் பணம் கொடுத்தாலும் அவனை சேர்த்துக்கிற போக்கு. அப்படி இருக்க போது தான் எப்படியாவது அந்த இவருக்கு ஒரு சீட்டை வாங்கணும் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஏற்பட்ட முரண்பாடில் அந்த சீட்டு தடுக்கப்பட்டது. சொல்லப்போனால் இன்றைக்கி ஓரளவுக்கு திமுகவும் விசிகாவும் காப்பாற்றப்பட்டது. அவங்க குடும்ப சண்டையில், முதல்வரின் முதல் குடும்பத்தில் இருக்கிற குடும்ப சண்டையில் திமுகவும் விசிகாவும் காப்பாற்றப்பட்டிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். இன்னொரு விஷயம் கூட அவர் சொல்லும்போது சொன்னார், 2009 பார்த்தீங்கன்னா நான் வந்து காங்கிரஸோட மிக கூட்டணியிலே இருக்கோம், இணைப்போடு இருக்கோம் நாங்கள் அப்படின்றாரு. பட் இங்கே உள்ளுக்குள்ளேயே ஒரு குழப்பம். இவர் தென்னாட்டு பிரபாகர்னு இவரே சொல்லிக்கிறாரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரபாகரனை கொன்றதே வந்து காங்கிரஸ் தான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். காங்கிரஸ் வந்து தமிழை கொன்று குவித்ததெல்லாம் இவங்க தான் அப்படின்னு ஒரு விஷயங்கள்லாம்
பரவலாக பேசப்படுது. பட் தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸுடனே இருந்து இன்னும் நாங்கள் அவரை ஆதரிக்க வேண்டும், அவர் கரத்தை வலுப்படுத்த வேண்டும்னு தொடர்ந்து முந்தான திருமாவளவன் தொடர்ந்து மீட்டிங்கை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது எப்படி சார் பார்க்குறீங்க? இருதலைக்கு நாக்கா இருக்கு இல்லையா? என் பிணம் கூட காங்கிரஸோடு இதோடு தேர்தல் உறவு வைக்காது அப்படின்னு மேடையில் பேசினவர் தான் திருமாவளவன். இப்போ இந்த ஆள் இவர் என்ன ஒன்றாலும் பேசுவாருங்க. ஒரு கட்டத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, சூசை வந்து என்கிட்ட சொன்னார், நீங்கள் வந்து காங்கிரஸை மட்டும் விட்டுறாதீங்க, அவங்க கூட்டணியில் போய் இன்னும் கொஞ்சம் நிறைய காங்கிரஸ் கூட்டணியில் திமுக இன்னும் 2-3 சீட்டு அதிகமாக வாங்கி நில்லுங்க. ஏன்னா எங்களை சாகடிக்கிறதுக்கு காங்கிரஸ்ன்னு அவங்களுக்கு தெரியும். இந்தியா வந்து இந்த போரை இலங்கை இந்த போரை நடத்தல, இந்தியா தான் போரை நடத்தியது, எங்களுக்கான எல்லா உதவிகளையும் இவங்க தான் செஞ்சாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். விடுதலை புலிகள் இயக்கமும் பிரபாகரனும் கொல்லப்படணும் இந்தியாவில் 3 பேர் நினச்சாங்க. அதில் ஒருத்தர் கருணாநிதி, மற்ற 2 பேர் யார்? அப்போ இந்த குடும்பம் தானே அது அப்படின்னு வைகோ சொல்கிறார். அப்பேற்பட்ட காங்கிரஸ் கூட நீங்கள் இறுதி வரை இருந்துட்டு, நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த ஆண்டு முடிந்து அந்த ஆட்சி முடிஞ்சு அடுத்த கூட்டணியில் தீவுத்திடலில் ஒரு கூட்டம் போட்டாங்க. சோனியா காந்தி வந்தால் அன்னை சோனியா வாழ்க வாழ்க வாழ்கன்னு காங்கிரஸ்காரங்க கூட கத்தலை, திருமாவளவன் தான் வயிறு வலிக்க கத்தனார். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது இவருக்கு என்ன வேணாலும் சொல்லுவாருங்க. அதாவதுங்க, திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை, 2 திராவிட கட்சிகளும் சேரிக்கு எதிரானவை. அதிலும் கருணாநிதி சேரியின் நிரந்தர எதிரி. கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும். அந்தால் செத்துட்டா கூட அந்த சாம்பல் கூட எதிராக இருக்குமா? கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும். ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவனையும் கருணாநிதிக்கு எதிராக திருப்ப வேண்டிய காலகட்டம் இது அப்படின்னு பேசிய இதே வாய் தான் இன்றைக்கு இவரை விட்ட ஆள் இல்லை, அவரை விட்ட ஆள் இல்லை, அவங்க வீட்டில் இருக்கிற நபர்களை விட்டால் ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்திருக்காரு. அதாவதுங்க, 2ஆம் தர அரசியல்வாதி 3ஆம் தர அரசியல்வாதிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது 4, 5, 6 அந்த மாதிரி போகிறவர் தான் திருமாவளவன். நம்ம எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரிங்க, அரசியல்னு போயிட்டா அப்படி தான் இருப்பான். ஆனால் அவன் சார்ந்த சமூகத்துக்கு உண்மையாக இருப்பான். நீ நான் சார்ந்த சமூகத்துக்கும் உண்மையாக இல்லை தமிழர்னு சொல்லி தமிழருக்கும் உண்மையாக இல்லை. இங்கே தமிழக மேடையில் என்ன பேசுகிறேன், நான் வந்து ராஜபக்சேவை சந்திக்க நேர்ந்தால் என் மேலே கொலைகேஸ் வந்தால் கூட பரவாயில்ல, நான் அவனை கொன்னுடுவேன், நான் கொன்னுட்டு ஜெயிலுக்கு போவேன்னு. சரி, அப்போது இலங்கையில் போய் சந்திக்கிறீங்க. அப்போது என்ன சொல்கிற, நான் வந்து டிஆர் பாலுக்கு பக்கத்தில் நின்றுந்தேன், எங்கேயோ நின்றுந்த ராஜபக்சே தள்ளி வந்து டிஆர் பாலை தள்ளி விட்டு என்கிட்ட கையை கொடுத்தாரு, நீ பிரபாகரன் கூட இருந்தீங்கன்னா நீ செத்து போயிருப்பேன்னு சொன்னார். இன்னமும் அவர் தமிழில் பேசின மாதிரியும் இல்லை அவர் சிங்களத்தில் பேசி இவர் சிங்களத்தில் புரிஞ்சுக்கிற மாதிரியும் சொன்னார். சரி, ஒரு கால் உண்மையாக கூட இருக்குமோ அப்படின்னு நாட்டில் பல பேர் நினச்சான். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஒரு வீடியோ வருது, ராஜபக்சே அங்கே நிற்கிறாரு, இவர் இங்கே நிற்கிறாரு, இவர் ஒரு 2 நிமிஷமாக அந்த கையை இப்படியே வச்சு நிற்கிறாரு, அவங்ககிட்ட கையை கொடுக்குறது. கிட்ட போய் கையை எடுத்தா என்னங்க? அப்போது இவராக போய் தள்ளி போய் எட்டி அவங்ககிட்ட கையை கொடுத்துட்டு என்னென்ன கதைலாம் அங்கே விட்டார். அப்படி இருக்கிற போது இவர் வந்து இன்றைக்கி எந்த கூட்டணியில் இருக்காருன்றது இன்னமும் விடுதலை புலிகள் தான் முடிவு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அட்லீஸ்ட்டு எங்கள் 2 பேருக்கும், அதாவது இந்த சொந்த சமூகத்துக்கும் இல்லை, தமிழராகவும் இல்லை, உலகத் தமிழருக்கும் நீங்கள் உத்தமனா இல்லையா? எத்தனை வெளிநாடுகளில் பேச்சை நிறுத்துறா அப்படின்ற வீடியோலாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி லண்டனோ கனடாவோ காசை ஒருத்தன் இறச்சி இப்படி தூக்கி போட்டு, நாயே இந்த காசுக்காக தான் நான் வந்தேன், எடுத்துகிட்டு பொறிக்கின்னு போடா அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்த்தோம். பொதுவாக அரசியலுக்கு வந்தால் வெக்கம், மானம், சூடு, சுரணெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. டிஆர் பாலு சொன்னார், நான் வந்து வெக்கம், மானம், சூடு, சுரணெல்லாம் போயிடுச்சு, நான் எப்போ கட்சிக்கு வந்தேனோ. சரி, அது உங்கள் கட்சி, அதில் போய் சேர்ந்தேன், கூட வந்து நிற்கிறவனுக்கும் அது இல்லாமல் போயிடுது. வெக்கமான சூடு சொரணை இருக்கிற திருமாவளவன் கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்குன்னு பேசினேன். ஆனால் கிட்ட போன பிறகு அவருக்கு அம்பேத்கர் சொல்வதை கொடுத்து நீ வெக்கமான சூடு சொரணை எல்லாம் இழந்துட்டேன். பெரிய கட்சிகள் என்ன செய்கிறார்களோ அதை செய்ய வேண்டிய கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். பெரிய கட்சிகள் தயவு இல்லாமல் சின்ன கட்சி நிற்காது. நாங்கள் சார் பொதுவாக நீங்கள் நம்ம எந்த கட்சி எடுங்களேன், எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த மக்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இப்படி சொல்ல போனால் எல்லாருக்கும் வெக்கமான சூடு சொரணம் வரணுன்றதுக்காக நாங்கள் கட்சி பண்ணுறோம். நீங்கள் பல்வேறு சமூக தலைவர்கள் பேச பார்த்தீங்கன்னா நம்ம சமூகம் வந்து வெக்கமான சூடு சொரணம் இல்லாமல் இருக்குது,
நம்மளை வந்து ஒருத்தனும் அரசியல் சக்தியாக மதிக்க மாட்டான், அதற்கு காரணம் நம்ம மக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறான், இப்படி தான் பேசி அந்த மக்களை உசுப்புவான். எந்த சமூக தலைவராவது வெக்கமான சூடு சொன்ன பார்த்தா நான் அரசியல் பண்ண முடியுமா அப்படின்னு உலக வரலாற்றில் எவனும் பேசியதாக நான் பார்த்ததில்லை. அப்பேற்பட்ட மனுஷன் இன்றைக்கி வந்து சாதாரண ஒரு எம்பி பதவிக்காக அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் எம்பி பதவிங்கிறது ஒரு உசுருக்கு மேலானது சார். இப்போ 2-3 தடவை எம்பியாக இருந்தார் நம்ம ஈரோடு எம்பி. பாவம் 72 வயசாகி போச்சு. 2 தடவை எம்எல்ஏவாக இருந்தாங்க நினைக்கிறேன். ஒரே ஒரு எம்பி சீட்டு உனக்கு இல்லைன்னு ஏற்பட்டுருச்சு, செத்துட்டான்ல, போயிட்டாரு, தற்கொலை பண்ணி செத்தே போயிட்டாருல்ல. அதே மாதிரி தான் திருமாவளவன். எம்பி பதவி இல்லைன்னா இவர் உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சிடும். அப்புறம் இவ்வளோ சேர்த்து என்ன பிரயோஜனம்? அதால் எதை இழந்தாவது தன்னை ஒரு எம்பியாக தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர் தான் திரும்ப. கடைசியாக அவங்களுக்கு என்னென்னா அந்த பானை சின்னத்துக்காக போகிறானாங்க சார். கடைசியில் பானை சின்னமும் கிடச்சிருச்சு. ஸோ இப்போது அது எப்படி ரொம்ப நாளாக வந்து எங்களுக்கு வந்து தேர்தல் கமிஷன் பிரச்சனை பண்ணிச்சு, எங்களுக்கு வந்து பாஜக இணைந்து அவங்க வந்து செயல்பட்டு எங்கள் சின்னம் வராமல் பார்த்துக்கிட்டாங்க அப்படிலாம் சொன்னவர்களுக்கு பானை சின்னம் கிடச்சிருச்சு. இப்போ அவங்க எப்படி ஃபீல் என்னென்னா நம்ம வெற்றி பெற்று விடுவோம் உறுதி, ஏன்னா நாங்கள் சின்னம்லாம் வரைஞ்சிட்டோம் செவுத்தில், அவர் வேறு மேடையில் வந்து பானை சின்னத்தை திரும்ப காட்டினார். ஸோ இவர் வந்து உதயநிதியெல்லாம் வந்து பிரச்சாரம்லாம் மேற்கொண்டு பண்ணிட்டார். ஸோ பானை சின்னம் கிடச்சிருச்சு, எங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த வெற்றி நீடிக்குமா? சரி, இது முதல்ல இந்த வெற்றிங்கிறதே பொய். இப்போ தேர்தல் ஆணையமாக வந்து உங்களுக்கு இந்த பானையை ஒதுக்கியிருக்கு, அப்படியே சொல்கிறாங்க. டெல்லியில் இருந்தால் ஒதுக்கியிருக்கு. தேர்தல் ப்ரொசீடிங்கில் வேட்புமனு போடுறோம், பரிசீலனை பண்ணுவோம். பரிசீலனை பண்ணும்போது ஒரு சுயேட்சை சின்னம் ஒரு 20 சின்னம் இருக்கும். அதில் வந்து நம்ம டிக் பண்ணணும், ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட்னு. ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்குன்னு டிக் பண்ணணும். அப்படி நம்ம டிக் பண்ணிட்டோன்னு வச்சுங்க, அதே மாதிரி இன்னொருத்தரும் டிக் பண்ணியிருந்தான்னா 2 பேரில் கேட்பாங்க, நீ அவர் கொடுத்துறேன்னு கேட்பான். இல்லை எனக்கு தான் வேணும், நான்லாம் விட முடியாது, எனக்கு இந்த ராசியான சின்னம்னா 2 பேரையும் எழுதி சீட்டை குலுக்கி ஒன்று எடுக்க சொல்லுவாங்க. அப்படி தான் இந்த சுயேட்சை சின்னம் தீர்மானிக்கப்படும். நான் தென்காசியில் நின்னேன் போன எலெக்ஷனில் எம்பி தேர்தலில். அப்போது அங்கே ஒருத்தரும் பானை கேட்கல, நான் தான் பானையை டிக் பண்ணேன், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பானைன்னேன், எனக்கு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி திருமாவளவன் சிதம்பரத்தில் நிற்கிறார், அவரும் பானையை கேட்டுக்கார், கொடுத்துட்டாங்க. இப்போது தேர்தல் ஆணையத்தில் போய் இவங்க அந்த அந்த இதெல்லாம் நம்ம பார்த்தோம், கோர்ட்டுக்கு போனாங்க வந்தாங்க. ஆமாம், அவங்க என்ன பண்ணாங்க, எப்பா நீ எவ்வளோப்பா ஓட்டு வாங்கினா 1% கீழேன்னாங்க. இல்லை என்ன பார்த்தா நான் அவ்வளோ சின்ன கட்சியா, நான் 1.18 இல்லை 1.52ன்னு ஏதோ ஒரு கணக்கை சொல்லி 1% சொல்லிட்டானோ. ஏண்டா இவ்வளோ பெரிய சமூகத்தின் தலைவர் நீன்ற வந்து, நான் வந்து இந்த சமூகத்துக்கான தலைவர் இல்லை, பறையருக்கான தலைவர் இல்லை, நான் வந்து ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான தலைவர், நான் உலகத் தமிழருக்கான தலைவர்ன்றிய 8 கோடி பேர் இருக்கிறதா சொல்கிறான். ஏன்னா 1% தானே அவனுக்கு ஓட்டு போடுறானோ, அப்போ உன்னை ஒருத்தரும் மதிக்கலையா, இல்லை உன்னை ஒருத்தரும் நம்பலையா அப்படின்றது இதில் வந்து தெரியுது இல்லை. அப்புறம் நாங்கள் 1% உன்னை அந்த வழக்கு ஒன்றும் வரலை. இதுக்கிடையில் எப்படி உனக்கு பானை சின்னம் கிடச்சிது? சிதம்பரத்தில் இன்னொருத்தரும் பானை சின்னம் கேட்குறாரு, அவரோட ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுது. அப்போ மிஞ்சி இருக்கிறது யார்? இவர் தானே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வருது. விழுப்புரத்தில் ஒருத்தரும் கேட்கல பானையை. சார் சப்போஸ் பானையை கேட்டால் கூட இவனுக்கு மிரட்டி கொடுத்துட்டு போடா, இவனு ஏதாவது ஒரு கதையை கொடுத்து கூட இந்த ஒயின் ஷாப் சிண்டிகேட் போட்டு முதல்ல எடுப்பாங்க தெரியுமா, நீ 4 எடுத்துக்க நீ நான் எடுக்கிறதுல வராதுன்னு, அந்த மாதிரி வந்திருப்பாங்க. அப்போது சுயேட்சை சின்னமாக இருந்த பானை ஆன் டேபிள் அந்த உங்களுக்கு வந்து அது ஒதுக்கப்பட்டிருக்கு. இது நீங்கள் போராடி, நாங்கள் டெல்லிக்கு போய் நாங்கள் வக்கீலை வச்சு வாதாடி தேர்தல் கமிஷனை பணியை வச்சு வாங்குறதுலாம் இது இல்லை. அங்கே ஸ்க்ரூட்னிங்கில் எவனும் கேட்கல, பானை அனாதையாக விட்டு போய்க்கிறான். சரி, நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கினீங்க. அப்போ இதே ஒரு பொய் தானே. இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் சோஷியல் மீடியாக்களில் நாங்கள் சட்ட போராட்டம் நடத்தி பானையை வென்று எடுத்துட்டோன்றா. இது சிதம்பரத்தில் பண்ணதுடா, இது டெல்லியில் பண்ணதில்லை. அப்போது இதுதான் இப்போ இந்த சின்ன விஷயத்தில் எப்படி ஏமாத்துறாம பாருங்க. இப்போ வெளியில் பார்க்குற ஜனங்க என்ன நினைப்பாங்க, மோடி பானையை வந்து நிப்பாட்டினாராயா, இவர் தான் ஏன் போராடி பானையை வாங்கிட்டாராம், டெல்லியிலேருந்து பானையை உடைக்காமல் மெட்ராஸுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கானுவா அப்படின்னு ஜனங்க வந்து பேசிப்பாங்க. ஆனால் தேர்தல் நடைமுறையில் இதுதான். சப்போஸ் எவனா இப்போ நீங்கள் உண்மையிலே திருமாவளவனுக்கு பானை கிடைக்கக்கூடாது அப்படின்னு யாராவது முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா
இப்போ ஓபிஎஸ்ஸை ஒரு 3-4 ஓபிஎஸ் நிற்கிறாங்கல்ல, ஆமாம் 6 பேர் நிற்கிறாங்க. 6 பேர் நிற்கிறாங்களா, அதே மாதிரி ஒரு 4 பேரை டெபாசிட் போட வச்சு, இன்னும் 10,000 தானே டெபாசிட் போட வச்சு பானை எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு அவன் கேட்டிருந்தான்னா பானை வந்திருக்காது. அப்போ என்ன பண்ணுவான், ஏம்மா இவன் 4 பேர் பானை கேட்குறான், நீ ஒருத்தன் கேட்குற, 5 பேரையும் எழுதி போடும், 5 சீட்டாக குலுக்கி அதுலேருந்து 5ல் ஒன்று உனக்கு வந்தால் லக்கு. அப்போது இந்த பானை சின்னம் கிடைச்சது அது எதேச்சியாக உனக்கு கிடைச்சிருக்கு. இதில் சட்ட போராட்டமும் எந்த ஒரு புடுங்கின போராட்டமும் இல்லை. நீங்கள் ஏற்கனவே இந்த பானை சின்னம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு, அதில் நாங்கள் இந்த தடவை நின்னா ஜெயிச்சிருவோம் அப்படின்னு பார்க்குறீங்க. என்னை பொறுத்தவரைக்கும் நீ போன தடவை ஜெயிச்சது காரணம் விசிகா இல்லை, ஏசப்பா தான். அதை நம்ம ஒத்து தான் ஆகணும். ஏன்னா உங்கள் அக்கா தான் சொல்லுது, நான் வந்து இரவு முழுக்க கர்த்தரின் காலை என் கண்ணீரால் கழுவினேன், என் தம்பியை மேலாக்குன்ன அப்படின்னு மேலாக்கி அதுக்கப்புறம் ஏசப்பா எங்கள் தம்பியை மேலாக்குனாரு அப்படின்னு சொல்லி, நல்ல வேலை ஏசப்பா சொல்லி தான் அவன் சொந்தக்காரெலாம் சேர்ந்து உனக்கு ஓட்டு போட்டான்னு சொல்லாமல் போச்சேன். நீ அது ஒருத்தரோட நம்பிக்கை, நாம் அதை குறை சொல்ல. ஆனால் அந்த நம்பிக்கை பல லட்சம் இளைஞர்களின் தியாகத்தை கொச்சப்படுத்துதில்ல, சொந்த சமூகத்தை. உங்கள் அக்கா வந்து வீட்டில் அவங்க ஜெபம் பண்ணியிருந்தாங்க, பல்லாயிரம் பேர் அந்த ஓட்டு எண்ணுகிற இடத்துல நின்றுந்தானே, என் தலைவன் ஜெயிக்கணும்னு எத்தனையோ இடங்களில் உயிரை பணையம் கொடுத்து வேலை செஞ்சுருப்பான்ல. அப்போ அந்த ஒட்டுமொத்தமான நபர்களின் அந்த உழைப்பை கொச்சைப்படுத்துகிறாங்கல்ல. அதால் போன தடவை 3000 சில்லற ஓட்டில் வெற்றி பெற்றார். இந்த தடவை பல சிக்கல்கள் இருக்குது, அவருடைய வெற்றியை பார்ப்போம். இல்லை, இன்னொரு விஷயம், நான் காலைல வந்து விடுதலை சிறுத்தையிலேருந்து ஒரு நண்பர் அங்கேருந்து ஃபோன் பண்ணார் சிதம்பரத்தில் சொன்னார், திமுக இங்கே வந்து வேலையே செய்ய மாட்டேங்கிறாங்க சார், உறுதுணையாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க, ஒன்றுமே வந்து திரும்ப ஜெயிக்கணுன்ற எண்ணமே இங்கே திமுககாரங்க இல்லை, நாங்கள் போய் கேட்டால் கூட அவங்க ஒர்க் பண்ண வரமாட்டேங்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். அது சமூக வலைதளம் கூட காலையில் பரவலாக அது பேசப்பட்டது. திமுக ஏன் வந்து திரும்ப தோக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களா? அதுங்க நம்ம எதேச்சான சில விஷயங்களை புரிஞ்சுக்கணுங்க. தமிழகத்தில் ஒரு கேவலமான நிலை இருக்குது. ஒரு சாதிக்காரனுக்கு ஒரு சாதிக்காரனும் பிடிக்காது. அவர்னா பெரியவரா இவர்னா பெரியவரான்னா. ஆனால் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக ஒன்றுன்னா, அவங்களே பேசுகிறானுங்களா அப்படியா அப்படின்னு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து நிற்பாங்க. அது ஒரு கேவலமான நிலை. அது எதாச்சும் அப்படி தான் இருக்குதுன்னு வச்சுப்போம். சாதி ஒழிப்பு மண்ணு பெரியார் புண்ணுக்குன்னுன்றானுங்கள, ஒன்றுமும் அப்படி தான் இருக்குது, அதை நம்ம ஒத்து தான் ஆகணும். அப்படி இருக்கிற போது முதற்கட்டமாக அங்கே கடலூர் மாவட்டத்தில் வந்து முன்னணியில் இருக்கிற அந்த அமைச்சர்கிட்ட ஒரு 50 கோடி ரூபாய் பரிமாறப்பட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே பாரு, நாங்கள் வேலை செய்கிறோம், அதை நான் பார்த்துக்கிறேன். திமுக காரனில் அது திமுகவில் இருக்கிற வன்னியராக இருந்தாலும் சரி, பிரசாதியாக இருந்தாலும் சரி, பறையர்களாக இருந்தாலும் திமுக நீ வேலை வாங்காது, அதை நாங்கள் பார்த்துப்போம். ஆனால் அதை எப்படி செய்யணும் போகணும் வரணும்னு நான் சொல்லிடுவேன். எங்காலும் வேலை செஞ்சுட்டு பிரச்சாரம் முடிஞ்ச பிறகு உங்ககிட்ட கையேந்தி நிற்பான். உங்ககிட்ட வந்து என்ன தலைவராக கிளம்பணுமா, நான் ஒன்றும் இல்லையா, நான் முடிச்சாச்சா, அது இல்லையா இது இல்லையான்னு கேட்பான்ற மட்டும் நீ நினைக்காத. அதால் அதற்கானது நீ என்கிட்ட கொடுத்துரு, நாங்கள் திமுககாரன் நாங்கள் பார்த்துக்கிறோம். மற்ற தேர்தல் சாதாரணமாக நீ என்னென்ன பண்ணுவேன், போன தடவை பிசிக்கு 400 எஸ்சிக்கு 200 கொடுத்தல சார், சனாதனம் பேசுகிற இவனுக்கு பண்ணுற வேலையை பாருங்கள். ஏன் அவனுக்கு கொடுக்குற 400 இவனுக்கு கொடுத்தான்னா அதுலேயும் பாகுபாடு, அதுதான் சனாதனன்றீங்க. இப்போ டிஸ்கிரிமினேஷன் தானே சனாதனம் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ பிசி ஒரு பட்டம் நமக்குன்னா நான் 2 ஓட்டாக வந்துடுமா, அதுவும் ஒன்றா தானே விடும். அப்போ அது எப்படி சார், ஒரு எஸ்சி ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒருத்தர் நீ இப்படி நினைக்கிறேன்னா, பிசிக்கு 400 எஸ்சிக்கு 200 கொடுக்குறேன்னா வேறு ஆளுங்க எப்படி நினைப்பான்? அப்போ அவன் என்ன ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டான்ல. உங்ககிட்டயே இந்த டிஸ்கிரிமினேஷன் இருந்தால் அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நீ பார்த்துக்கப்பா, அதில் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு வாங்கி வேலையை நாங்கள் தொடங்குகிறோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அதெல்லாம் பரிமாறப்படுறதா ஒரு செய்தி. அப்படி இருக்கிற நிலையில் இது இயல்பாக இருக்கிறது தானே சார். நீங்கள் பல இடங்களில் இந்த திருப்பூர் தொகுதியில் அங்கே எஸ்எஸ் பாலாஜிங்கிற ஒரு வன்னியர் இவெல்லாம் சொல்கிறான், நாங்கள்லாம் பொது தொகுதின்றான். சரி, பொது தொகுதி வாங்கி பொது எம்எல்ஏ கான்ஸ்டியூஷனில் ஒரு பொதுவாக நிறுத்திக்கிறான். ஏண்டா பொது தொகுதி வாங்கி பொதுவான ஒரு ஆளை நிறுத்தது தான் வந்து ஜனநாயகமா? பொது தொகுதியில் ஒரு எஸ்சியை நிறுத்தணும். அது வந்து நான் வந்து நான்லாம் பொதுவான தலைவர், ஒரு பொது தொகுதி வேணால் ஒரு எஸ்சி பீப்புளை நிறுத்திக்கிறேன், இதெல்லாம் சாதி இல்லாத மண் தானே, பெரியார் மண் தானே, பெரியார் மண்ணில் பிடிச்சி வந்த திமுகவில் தானே நம்ம கூட்டணியில் நிற்கிறோம், எல்லா திமுக காரணத்துக்கு ஓட்டு போடுவான்னு அவங்க நிறுத்திருக்கணும். அப்படி இல்லை, 2 தொகுதி வாங்கி, ஒன்று நாகப்பட்டினம்
ஒன்று திருப்பூர். திருப்பூர் தொகுதியில் எதுக்கு எஸ்எஸ் பாலாஜிங்கிற வன்னியரை போய் அங்கே நிறுத்துகிறேன்? ஏன் இவரை கொண்டு போய் அங்கே நாகப்பட்டினம் ஷானவாஸ் நின்ற இடத்துலையும் ஷானவாசத்துக்கு ஏன் இங்கே போடல? திருப்பூர் தொகுதி என்பது பறையர் சமூக மக்களும் வன்னியர் சமூக மக்களும் அடர்த்தியாக 2 பெரும் சாதிகள் தான் அங்கே இருக்குது. அப்போ சாதி பார்த்தானே நீ அவனை நிறுத்துகிறாங்க. இதில் என்ன சமத்துவ தலைவர் நீ? அந்த திருப்பூர் தொகுதியில் எஸ்எஸ் பாலாஜி ஓட்டு கேட்டு போன போது கூட சில வன்னிய பகுதிகளில் ஊர்த்தெரு பகுதிகளில் திமுக அந்த வில்லை சிறுத்தை கொடியெல்லாம் அவுத்துட்டு, ஏம்பா நீ விசிகா பொறுப்பாளலாம் இங்கே நில்லுங்க சார். அவர் விசிகாவின் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர். அவர் சொல்கிறார், ஏப்பா என் கட்சிக்காரெலாம் நீங்கள் நில்லுங்க, நான் ஜாதியாக போயிட்டு வந்துடுறேன். நான் வந்து விசிகா கட்சிக்காரனாக போனால் என்ன விடமாட்டானுங்க, நான் வன்னியராக போயிட்டு உள்ளே போய் ஓட்டு கேட்டு வந்துடுறேன் அப்படின்ற நிகழ்ச்சி நடந்தது. இதே போல தான் சிதம்பரத்துலேயும் திமுக இருக்கிற இடத்துல ஊர்த்திருக்காருங்கிற இடத்துல எங்கள் பொறுப்பாளர் போய் ஓட்டு கேட்டுப்பான், நீ அங்கே வராத அப்படின்ற நிலை தான் எதேச்சான நிலை. அந்த நிலை இன்னமும் தொடரும் சார். இவங்க நீ என்ன தான் நம்ம வந்து பொது தலைவர், நான் பொது சாதி, நான் சாதி பார்க்கறதில்ல, பறையன்னு பார்த்து எவனையும் பின்னாடி வராதிங்க, பறையன்னு பார்த்து எவனாவது வந்தீங்கன்னா நாளைக்கு ஒருத்தன் கலராக வந்தான்னா அவன் பின்னாடி ஓட்டுருவீங்க. அது மட்டும் இல்லாமல் பறையன்னு எவனா சொல்லி சேரிக்குள்ளே வந்தான்னா செருப்பால் அடிங்க. நான் மேலே உழவில் வந்து அஞ்சலி செலுத்த போகிறேன், என்னை தடுத்துட்டு அந்த ஆள் பேசுகிறாரு, பறையன்னு எவனா வந்தா, பறையன்னு பேரை சொல்லி எவனா வந்தால் செருப்பு கட்டி அடிங்க அந்த நாய்களை, அஞ்சலி செலுத்த விடாமல் பிரச்சனை பண்ணார். அப்போ இப்படிலாம் சொன்னல, இப்போ ஊர்த்தருக்காரெலாம் உன்னை என்ன தான் பார்க்குறான்? உன்னை மனுஷனாக கூட பார்க்கலையா? அவன் மனுஷனாக பார்த்தா ஒரு வேட்பாளரையா விடுங்கயா, பாவையா அந்த ஆள் இவ்வளோ செலவு பண்ணுறான் சார். திருமாவளவனின் பட்ஜெட் மட்டும் 200 - 300 கோடி இந்த தேர்தலுக்கு. ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒரு 50 கோடி ரூபா செட்டில் பண்ணிட்டாங்க. ஏன் 35 வருஷம் அரசியல் வாழ்க்கையை நாசமாக்கிடுங்க? ஐயா ஐயா வைத்தியரே, மருத்துவரே பார்த்துங்க என்ன, இதெல்லாம் என்கிட்ட வராதையா, பேசாதா. ஐயோ எங்கள் அப்பா கூட உங்களை மாதிரி 1 மணி நேரம் என்னை உட்கார வச்சு சோறு போட்டதில்லை, அதால் நீங்கள் பாருங்கன்னு ஏற்கனவே ஒரு 50 செட் பண்ணதாங்க. அப்புறம் இவருக்கு ஒரு 50, அந்த மாதிரி ஒரு 300 கோடி ரூபா பட்ஜெட் போட்டு எப்படியா ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. இல்லைன்னா நான் ஈரோடு எம்பி மாதிரி ஆகிடுவேன் அப்படின்னு. ஏன்னா இங்கேருந்து எடுத்த பணம் தானே சார். இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து வச்சுருந்தோம்னா நமக்கு அதை வந்து இறக்கிறதுல ஒரு தயக்கம் இருக்கும். அதாவது எதையாவது பண்ணி அரசியலுக்கு வந்துடணும், அதிகாரத்துக்கு வந்துடணும், அதிகாரத்தை பயன்படுத்தி பணத்தை சம்பாரிச்சிக்கணும், அந்த பணத்தை வந்து செலவு பண்ணி அந்த அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும். இதுதான் கருணாநிதி பாலிசி. இவர் ஒரு சின்ன கருணாநிதி தானே. இந்த நிலா டிவி இனாகரேஷன் ஃபங்க்ஷனில் தேவநாதன், ரவி பர்னாட், திருமா. அப்போ ரவி பர்னாட் கூட தேவநாதன், ரவி பர்னாட்டும் திருமாவும் போகிறாங்க. அப்போ தேவநாதன் வராரு, அவரோட டிவி தானே அது. அப்போ இவருக்கு தெரில, ஆமாம் இவர் யாருன்னு தெரில. அப்போது ரவி பர்னாட் சொல்கிறாரு, இவர் ஒரு சின்ன கருணாநிதி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினார். அப்போ அந்த சின்ன கருணாநிதினா கருணாநிதிக்கு என்னென்ன அவர் என்னென்ன பயன்படுத்துவாரோ, எப்படி எப்படி, ஆமாம் என்னென்ன இருக்குமோ அது அப்படியே திருமாவுக்கு இருக்கும்ல. அதன் அடிப்படையில் இன்றைக்கு வந்து சிதம்பரத்தில் எதாச்சும் அதுதான். இல்லைனா உங்களுக்கு எல்லா இடங்களும் 50,000 1 லட்சம் வித்தியாசம் வந்ததில்லை, குறைந்த ஓட்டுகள் தான் 3000 சில்லற சார். அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த தொகுதிக்கும் ஒன்றுமே செய்யலை. இப்போ எங்களை போன்றவரெலாம், திருமாவளவனே நீ என்ன தான் அந்த தொகுதிக்கு செஞ்ச சொல்ல பார்ப்போம் அப்படின்றதுக்கு முதல்ல என்ன சொல்லிட்டாரு, ஒரு எம்பின்னா நான் ரோடு போடுறது, பஸ் ஸ்டாண்ட் வைக்கிறது, குளம் வெட்டுறது, கிணறு வெட்டுறது, தூர்வாருறது, காவா போடுறது, இதான் வேலையா? சட்டம் ஏற்றுக்கிற இடத்தில் அந்த எம்பி என்ன செஞ்சாருன்னு பார்க்கணுன்னாரு. அப்புறம் நாங்களும் போர்ட்டிக்கிட்டி பார்த்துட்டு, என்ன ஒன்றுமே காணோம், நீ சட்டம் இடத்துல பார்லிமெண்ட்டில் நீ சொல்லி என்ன சட்டம் வந்துக்குது அப்படின்னு திரும்பவும் கேள்வி கேட்டவுடனே உடனே என்ன சொல்லிட்டாரு, ஒரு எம்பியின் வேலை என்பது விழிப்புணர்வை ஏற்படுத்துவது. என்ன விழிப்புணர்வை ஏற்படுத்தினேன்? விழிப்புணர்வை ஏற்படுத்துக்கு தான் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு 5-6 குரூப் வச்சுருப்பாங்க, என்ஜிஓவை. இந்த கல்வி விழிப்புணர்வு, எய்ஸ் விழிப்புணர்வு, அப்புறம் அது இதுன்னு, ஆமாம் அதுக்கெல்லாம் வச்சுருப்பாங்களா. அவனே ஒழுங்காக அதை செய்யறதில்ல. இவர் எம்பி ஆகி போய் விழிப்புணர்வு பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. அதால் திருமாவளவனுக்கு இன்றைக்கு வெற்றி வாய்ப்பிற்கு ஒரே ஒரு வாய்ப்பு என்னென்னா பணம் தான். அந்த பணத்தை கொடுத்து இன்றைக்கி எதிராக இருக்கிற அந்த திமுக காரர்களுக்கு 1000ங்கிறத ஏம்பா ஒரு 5000 தரம்பா ஆளுக்கு வாங்கப்பா அப்படின்னு ஏதாவது ஒரு செட் பண்ணி தான் அவர் தேர்தலையே கடத்த முடியும். கண்டிப்பாக உங்கள் மேலான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி பேட்டி அளித்ததுக்கு நன்றி சார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.